டேட்டிங்னா என்ன? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கொஞ்ச நாளைக்கு முதல் என் ஃப்ரெண்ட்ஸோட காட்சி கொண்டு கேட்க டேட்டிங் இதை பற்றி ஒரு பெரிய கதையே வந்துச்சு. கதை கேட்க ரெடியாடா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல டேட்டிங்கண்டா ஒரு பக்கம் வந்து டேட்டிங்கண்டா இதுக்கு தான், இன்னொரு பக்கம் வந்து டேட்டிங்கண்டா டார்ச்சர் பண்ற. ஒவ்வொரு ஒரு விஷயத்த வந்து சொல்ல தொடங்கிக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்துட்டு அதால. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, இப்போ இந்த டேட்டிங் வந்து இங்க தொடங்குது முதலாவதா. அது மங்கண்ட கல்ச்சர்ல இருந்து, அது மங்க மெயினா வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா அங்கேயும் தொடங்குதா, அப்படி இல்லாட்டி வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேயும் தொடங்குதா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப் அமெரிக்கா அப்படி அங்கேயும் தொடங்குதா, அப்படி இல்லாட்டி ரஷ்யா சைனா அங்கேயும் தொடங்குதா, எங்கேயும் தொடங்குது. இந்த காலனியில் நாங்கள் எதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டேட்டிங் கல்ச்சர் இது வந்து எவ்வளோத்துக்கு ஊடுருவி எங்கள் சமூகத்தில் வருது, இதால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, யூகேயில் இந்த டேட்டிங் கல்ச்சரில் புதுசாக வாராக்கள் எப்படி மாட்டுப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி போயிருக்கணும், அதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பிரித்து மேய போகிறோம். இந்த காணொலி நீங்கள் தான் முதல் தரம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். டேட்டிங் கல்ச்சர் இது வந்து முதல் முறையாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் அதுவும் 90களிலேயே பிரபல்யம் அடைக்க தொடங்கிச்சு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் 90களில் வந்து எங்களோட ஊர்களில் இருக்கிற மாதிரி வெட்டிங் அந்த கல்யாண முறை வந்து இல்லை. இருக்கிறாக்கள் தங்களுக்கு பிடிச்சமான ஆக்களை வந்து தாங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மல்டி கல்ச்சரல் பீப்புள் வந்து இங்கே இருக்கணும். அப்போ தங்களுக்கு தேவையான ஆக்களை தாங்களே சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணுற ஆக்கள் வந்து சரியா இருக்கணுமா இல்லையா என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த டேட்டிங் என்ற விஷயம் வந்து அறிமுகமாகுது. ஆனால் அந்த டேட்டிங் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயமுமே எப்பயுமே ஒரு காலகட்டத்தில் வந்து மாறிக்கொண்டு போகும். அப்போ அதே மாதிரி இந்த டேட்டிங்கிற விஷயம் ஆரம்ப காலகட்டங்களில் கல்யாணத்துக்கு முதல், அதாவது வந்து ஒருத்தரை தெரிஞ்சு பழகிறதுக்கு பயன்பட்டதாக இருந்தாலும், ஆனால் போகிற போக்கில் வந்து அது தன்னுடைய வடிவங்களை மாற்றிக்கொண்டு வித்தியாசமான ஒரு போக்கில் போயிட்டுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற காலங்களில் ஆன்லைன் டேட்டிங் வந்து ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்தில் டேட்டிங்ன்றது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சு கொண்டு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஆளோட வந்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை சூஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லி ஓகே அவரோட வெளியில் போய் சாப்பிட்டு அவர்கிட்ட கதைகளை கேட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இந்த வெட்டிங் லைஃபுக்குள்ளே போகலாமான்ட்டு சூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறீங்க, அப்போ அவரோட டேட் பண்ணுறீங்க. அப்போ வெட்டிங்குக்கு முதல் வந்து ஓகே இந்த வெட்டிங்குக்கு போகலாமா இல்லையான்றதை அப்போ நீங்கள் சாய்ஸாக வச்சுருக்கிறீங்க. இதான் டேட்டிங் சிம்பிளாக சொல்லணும் மாட்டேன். அப்போ இந்த கல்ச்சர் எங்கே ஆரம்பமாகுது? வெளிநாட்டில் ஆரம்பமான கல்ச்சர் வந்து முதல் முறையாக தமிழ் ஆக்களுக்கு எந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா பாய்ஸ். இந்த பாய்ஸ் படத்தில் தான் முதல் முறையாக இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. டேட்டிங் கல்ச்சர் என்று சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த காலகட்டத்தில் எல்டிடி இருக்க வந்து ஸ்ரீலங்காவில், அது மெயினாக வடமாகாணங்களில் தமிழர் இருக்கிற பகுதியில் வந்து இந்த படத்தை போட்டோன்னே படங்கள் வந்து மிரட்டல் விடுக்கப்பட்டது. என்ன மாதிரினா இந்த படங்களை வந்து போட வேண்டாம், ஏனெண்டா இது வந்து எங்கள் கல்ச்சருக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு வானிலை இது வந்திருக்குன்னு சொல்லி மிரட்டல் எல்லாம் மட்டும். படிப்படியாக அந்த டேட்டிங் வந்து தன் நிலைமையை மாற்றி இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்குது. பிஸ்னஸ், அது ஸ்கேம்ஸ், நிறைய பிரச்சனைகள், அப்போ நிறைய விஷயங்கள் அது வந்து மாறி போய் வந்து நிற்குது. அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தொடங்கினாலும் இப்போ எப்படி இருக்குன்றது தான் எல்லாட்ட கேள்வி. டேட்டிங் கல்ச்சர் எங்களுக்கு நல்லமா இல்லாட்டி டேட்டிங் கல்ச்சரால் ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கான்னு பார்த்தீங்களா? டேட்டிங் கல்ச்சரால் நல்லதும் இருக்குது, டேட்டிங் கல்ச்சரால் சரியான மோசமான நிலையில் சிக்கப்பட்டு சின்ன பின்னமானாக்கள் நிறைய பேர் இருக்கணும். டேட்டிங் இந்த காலகட்டங்களில் டேட்டிங் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து டேட்டிங் அவுட்டிங் போய் வந்து கதைக்கிறது, பேசுறது, பழகிறதுன்னு இருந்தது. இந்த காலகட்டங்களில் வித்தியாசமான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட்டிங் வந்து ஆன்லைன் டேட்டிங் என்று சொல்லி ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்க வந்து மொத்தமாக பிழைச்சிடும். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி கொண்டு வருது. அப்போ இந்த டேட்டிங் கல்ச்சர் இது வந்து ஆன்லைன் டேட்டிங் வந்து எங்களுக்கு எவ்வளோத்துக்கு நல்லது. இங்கே யூகேல ஆன்லைன் டேட்டிங்கில் வந்து எவ்வளவு பேர் சிக்கப்பட்டு சின்ன பின்னமாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா என்று பார்த்தீங்களாண்டா, யூகேல படிக்க வராங்களும் சரி, யூகேல வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாராக்களும் சரி, அது எங்கண்ட அங்காள பக்க நாடுகள்லேருந்து ஆசிய நாடுகள் இல்லாட்டி இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகள்லேருந்து வாராக்கள் மெயினாக நிறைய காணொலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க வலைதளங்களில். என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வார ஒரு ஆள் வந்து ஓகே இங்கே வந்துட்டு ஓகே செட்டில் ஆகும்ன்ற யோசனை வரையக்க சரி ஓகே இஞ்சத்திய பள்ளியை கட்டி செட்டில் ஆகிடுவோமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவர் வருவார்.
அப்படி வந்தோடனே இந்த டேட்டிங் கல்ச்சர் அவருக்கு தெரிய வருது. ஆன்லைன் டேட்டிங் அப்ளிகேஷன் இருக்கு. அப்போ ஆன்லைன் டேட்டிங் அப்ளிகேஷன்ல போனா 2 புள்ளி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்களானே, அப்போ அதில் தட்டி தூக்கலாம்னு வெளிக்கிடுவாங்க. ஆனால் அங்கே தான் நெஞ்சத்தியான் போலீஸ்காரன் ஒரு ட்ராப் பண்ணி வைக்கிறான். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் உண்டு. அந்த சமூகத்தில் வந்து எவ்வளோத்துக்கு கேவலமான ஆட்கள் இருக்கிறாங்கன்றதை கண்டறிகிறதுக்கு நெஞ்சத்தியான் போலீஸ் வந்து என்ன மாதிரி யுக்தியை கையாளுதுண்டா, டேட்டிங் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆப்ஸ்லையும் போலியான கணக்குகளை ஓப்பன் பண்ணும். இந்த போலீஸ் ஒவ்வொரு போலியான கணக்குகளையும் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஒரு பொம்பளை மாதிரி கதைக்க துவங்குறது. அப்படி கதைக்க துவங்கின்ற கேட்க நீங்களும் தொடர்ந்து கதைப்பீங்கள். தொடர்ந்து கதைச்சு ஒரு கட்டத்தில் தன் வயசையும் அவன் சொல்லுவான். ஓகே 14 15 வயசோ 16 வயசோ ஏதோ சொல்லுவான். 17 சொல்லுவான். அப்படி சொன்னோடனே ஓகே சரி 17 இன்னும் முதல் தரம் பார்த்து கதைக்கத்தானே போறோம், அதானே டேட்டிங் நினைச்சு போறாக்கள் தான் கூட. அப்ப டேட்டிங் சரி டேட்டிங்க்கு வாங்க எனக்கு 17 வயசு என்று சொல்லிட்டு வெளிக்கிட்டு. அப்ப இவன் என்ன பின்ன டேட்டிங்கண்டா, டேட்டிங்ன்றது வெளியால போய் சாப்பிட்றது கதைக்கிறது அவ்வளவுதான் டேட்டிங் நினைச்சு கொண்டிருப்பினும். அங்கதான் நான் பொறி வைப்பான். வெளியால வீட்டை விட்டு வெளியில வெளிக்கிட்டாலே அந்த பிள்ளையை மீட் பண்ண போறோம். அந்த பிள்ளை வந்து தனக்கு 17 வயசுன்னு சொல்லிட்டு, ஆனா இவற்ற இன்டென்ஷன் வந்து ஓகே அந்த பிள்ளையை டேட்டிங்க்கு கூப்பிடுறாரு என்றது. அப்ப டேட்டிங்க்கு வர சொல்லு, இந்த பிள்ளை வர சொல்லுன்னா இவர் வெளிக்கிட்டு போற. வெளிக்கிட்டு போனோடனே போலீஸ்காரன் பிடிச்சிருவான். அப்ப இவரை கையும் களமா பிடிச்ச உடனே அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுவான். அதுக்கு மேலே ஜெயில போடுவான். ஓட்டெடுத்து புளிஞ்செடுத்து சக்கி எடுத்துட்டு தான் ஊருக்கு அனுப்புவான். இந்த காலகட்டத்தில் டேட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி பரிணமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டேட்டிங்கில் வந்து மிக முக்கியமாக ஸ்கேம்ஸில் தான் அதிகமாக இந்த ஆன்லைன் டேட்டிங் யூஸ் ஆகுது. ஒரு காலகட்டத்தில் இந்த டேட்டிங் வந்து நல்லதுக்கு பயன்பட்டாலும், இப்பயும் கொஞ்சம் பேருக்கு நல்லதுக்கு பயன்பட்டாலும், ஆனால் என்ன கூட வந்து இந்த டேட்டிங் வந்து அப்யூஸ் பண்ணுறதுலையும் சரி, இல்லாட்டி செக்ஷுவல் வேலையிலையும் சரி, இதுதான் காசை கறக்கிறதுக்காண்டி தான் மெயினாக ஓடிக்கொண்டிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. டேட்டிங் வரைக்கும் போயிட்டு அப்போ டிவோர்ஸ் டேட்டிங் வரைக்கும் போவாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு தங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஈஸியாக விலகிடுவாங்க. பட் அங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பெனிஃபிட். அப்போ இந்த கல்ச்சர் ரீதியாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு கட்டத்தில் ஓகே பழகி புரிஞ்சுணர்ந்து கொண்டு வாழ்கிறதுக்கு நல்லா இருந்தாலும், ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயம் அதை பார்க்குறது வந்து வேறு மாதிரி. டேட்டிங்ன்றது வந்து இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு உங்களை எல்லாருக்கும். டேட்டிங் வந்து என்னதுக்கு மெயினாக யூஸ் ஆகி கொண்டிருக்கு இப்போ. அப்போ இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து டேட்டிங்னு சொன்னால் அது வேறு. முதல் இருக்கிறாங்களுக்கு டேட்டிங்னு சொன்னீங்கன்னா கூட்டிகிட்டு போய் பழகிறது, கதைக்கிறது, ஒரேடியாக சாப்பிட போகிறது, எங்கேயும் போகிறது, அப்போ அவுட்டிங் போகிறது, அப்படி போய்க்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதான் அந்த காலத்தில் டேட்டிங்ன்றது. ஆனால் இப்போ வந்து டேட்டிங் வந்து மொத்தமாகவே மாறிடுச்சு. அப்போ இந்த டேட்டிங்ன்றது வந்து இப்போ மொத்தமாகவே வேறு ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. அது ஆன்லைன் டேட்டிங்கில் எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் இருக்குது. நானே இதை பற்றி 2 3 வீடியோ போட்டிருக்கிறேன். ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு விஷயங்கள் மோசடிகள் பண்ணிக்க இந்த டேட்டிங் இதை வச்சு எங்களுக்கு நல்லதா கெட்டதா கூட நடக்கும்னு பார்த்தோம்னா அது எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் அது சரியான விதத்தில் பாவிச்சோம்னா அந்த டேட்டிங் சைட்ஸ் எல்லாத்தையும் பாவிச்சோம்னா ஓகே. பட் எங்களோட இன்டென்ஷன் பிழையா இருக்குது. டேட்டிங்ன்ற விஷயத்தான இன்டென்ஷன் பிழையா இருக்குன்றேக்க கடுமையாக அடி வாங்குறதுக்குரிய விஷயம் தான் நம்மளோட சைடில் கூடவா இருக்குது.